அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி, நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேக துன்பத்தின் பாதையில் போறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, அழுது புலம்புறீங்க. யார் எனக்கு விடுதலை தருவார்? என்னுடைய வேதனையை நான் யாரிடம் போய் தீர்ப்பேன் என்று நீங்கள் புலம்புகிறவர்களாக இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்களை அவர் கண்டிருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அவர் கண்டிருக்கிறார், உங்கள் துன்பங்களை அவர் கண்டிருக்கிறார். அவர் சொல்லுறாரு, நீ இதை குறித்து கவலைப்படா, அவர் நினைத்திருக்கிறாராம். இவர் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து எல்லா தீமைகளிலிருந்து உங்களை காத்து சமாதானத்திற்கு ஏதுவான காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரு. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறீங்க? பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வந்தோன தேவனை விட்டு தூர வழி விலகி போயிடுறீங்க. துன்பம் வந்தோன, வருத்தம் வந்துட்டுதா, உடனே டாக்டர் தான் சுகம் கொடுப்பாரு, அவர் தர்ற மருந்துல தான் நான் பிழைப்பேன்ட்டு அந்த மருந்து மேல விசுவாசத்தை வைக்கிறீங்க. அதன் மேல நம்பிக்கையை வச்சு அது போட்டோன்னு எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா தாயின் கருவில் இருந்து இன்று வரை உங்களை தப்புவித்த தேவன் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மேல விசுவாசத்தை வையுங்க, அவருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யறத நீங்க காண்பீங்க. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? வியாதி வந்தோன, துன்பம் வந்தோன, நான் ஒரு ஊழியக்காரன்ட்ட போனா தான் எனக்கு விடுதலை கிடைக்கும், இல்லட்டா அநேக கிண்டு பீப்புள் என்ன செய்வீங்க? போய் குறி சொல்றது, போய் சாமிகிட்ட கொண்டு இந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு போய் பார்க்குறீங்க. உண்மை உள்ள தேவனை மறந்து போகிறீங்க. அது ஆண்டவருக்கு பிரியமல்ல. அதனால தான் எரேமியாவில் 29:8 இருந்து நீங்க 9 வரையும் வாசிக்கும் போது, மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொற்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அநேகர் என்ன நினைக்கிறீங்க? இன்னொருத்தர் வந்துதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்கள்ட்ட போனாதான் எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் அவங்க வந்து வீட்டுக்கு ஜெபிச்சாதான் விடுதலை கிடைக்கும், அவங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாதான் எனக்கு ஒரு நன்மையை நான் காண முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க. உண்மை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அவர் அனுப்பியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க பிறரை தேட மாட்டீங்க, உண்மை உள்ள தேவனை தேடுவீங்க. அதனாலதான் அவர் உங்களுக்கு சொல்றாரு, எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. பாபிலோனிலே ஜனங்கள் சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கு எல்லாம் இருண்டு போயிட்டது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கதறாங்க. இருட்டின் பாதைகள் இனி எல்லாம் முடிந்தது, கண்ணீரின் வாழ்க்கை, சிறையிருப்பின் வாழ்க்கை என்று சொன்ன ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகிறது. இன்றைக்கு நீங்க எல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? அநேகர் மருத்துவமனையில வியாதிகளோடு இருக்கிறீங்க, வீடுகளில் படுத்து கிடந்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க, அநேகர் தனிமையின் பாதையில் இருக்கிறீங்க, அநேகர் டிப்ரெஷனினால் கட்டப்பட்டு எனக்கு விடுதலை இல்லை, எல்லாம் முடிந்ததென்ற நிலையில் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, எல்லாம் முடிந்ததென்று சத்ருதான் உங்களை ஏமாற்றுவான். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி சொல்லல. அவரே உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவானதை எல்லாம் மாற்றுவார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இப்ப இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து ஆண்டவரை விட்டு வழி விலகிடாதீங்க. சூழ்நிலைகளை காட்டிலும் எங்கள் தேவன் பெரியவர். அவருடைய வார்த்தை கடந்து
கடந்து வந்திருக்கிறது அல்லவா, அவரை இறுக பிடித்து கொள்ளுங்கள், முழு மனதோடு அவரை தேடுங்கள், ஜெபத்து நிலை நில்லுங்கள், வேதத்து நிலை நில்லுங்கள். இன்னொருவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் என்று நினைக்காதீங்க. நீங்க ஆண்டவரை கூப்பிடும் போது அவர் உங்களுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் மாற்ற வல்லவர், உங்களுடைய தனிமையின் பாதையை மாற்ற வல்லவர், உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகிறதில்லை. அதனால் அவரை நோக்கி கூப்பிடுங்க. 12 இருந்து 13 வரை நீங்க வாசிக்கும் போது எரேமியாவுல வாசியுங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க, நீங்க அவரை தேடும் போது முழு இருதயத்தோட முழு உள்ளத்தோட அவரை நீங்க கூப்பிடும் போது நீங்க அவரை கண்டு கொள்வீர்கள். அதனால யாரெல்லாம் சிறையிருப்பின் வாழ்க்கைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்களோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமாதானத்தின் வார்த்தை வந்திருக்கிறது. அவை நன்மைக்கு ஏதுவானதாக அவர் மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்புறவங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அதனால ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தகப்பனே, இன்று அநேக பிள்ளைகள் பிறர் விடுதலை கொடுக்க வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகள் அநேகர். ஆண்டவரே, உம்மை அறிந்தும் உம்மை இறுக பிடிக்க முடியாத பிள்ளைகள் அநேகர். ஆண்டவரே, நீர் இவர்களை காண்கிறீர், இவர்களுடைய சூழ்நிலைகளை காண்கிறீர். என் தேவனே, உமது வார்த்தை கடந்து போயிருக்கிறபடியினால் இவருக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் வியாதிகள் இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் தனிமையில் இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் டிப்ரெஷனோடு இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் இருளின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் சமாதானங்கள் இல்லாமல் கண்ணீரின் பாதைகளில் வாழ்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலை கடந்து போக வேண்டும். ஆண்டவரே, அப்பா, மனிதர்களை நம்பாதபடி உண்மை உள்ள தேவன் உம்மை மாத்திரம் நம்ப உதவி செய்யுங்க. சிறை இருப்புகளை மாற்றி ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுகிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, உமது வார்த்தை நிலைநிற்க, உம்மை விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை விசுவாசியுங்க, அவரை நம்புங்க. அவரை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நீங்க தேடும் போது அவரை கண்டு கொள்வீங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வழியில் நடந்து வாருங்கள். ஆமென்.